இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் 2ஓட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 20 கொஷின் எதிர்ச்சொல் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இளமை என்பதன் எதிர்ச்சொல் உமை. பிறப்பு இதன் எதிர்ச்சொல் இறப்பு. உயரமான என்பதன் எதிர்ச்சொல் டயான. விரைவு என்பதன் எதிர்ச்சொல் தாமதம். விரைவாக வருது, அடுத்தது தாமதமாக வருது. அடுத்தது வலுவழுப்பு என்பதன் எதிர்ச்சொல் சொரசொரப்பு, அதுதான் அதோட எதிர்ச்சொல். ஆரம்பம் என்பதன் எதிர்ச்சொல் இறுதி. அகலமான என்பதன் எதிர்ச்சொல் குறுகலான. சிறப்பு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு. வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் தோல்வி. வறுமை என்பதன் எதிர்ச்சொல் வளமை. மேல்நோக்கி என்பதன் எதிர்ச்சொல் கீழ்நோக்கி. பகட்டு என்பதன் எதிர்ச்சொல் எளிமை. மேடு என்பதன் எதிர்ச்சொல் பள்ளம். முன்பணி என்பதன் எதிர்ச்சொல் பின்பணி. கண்ட என்பதன் எதிர்ச்சொல் காணாத என்பதன் எதிர்ச்சொல் சிறிது. மறத்தல் என்பதன் புகழ் என்பதன் எதிர்ச்சொல் இகழ். இகழ் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பழமை. இன்பம் என்பதன் எதிர்ச்சொல் துன்பம். அடுத்தது வலுவு சொல்லை நீக்கின சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2-3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அதுலேயே இருக்குது, அதிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திறவுகோல் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அடுத்ததில் வந்து அது ஆலமரம், இது ஆலமரம், இது வந்து தவறு. இது அது அதுதான் வரணும், அதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது முன்னாடி வந்து அக்தே இக்து அப்படின்னு வரும். அடுத்தது வேப்பம் தலை தான் சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஊருநீர் நீர் நிறைந்து விடுது, இதுதான் சரி. மீது எல்லாத்துக்குமே தப்பானது கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாவக்காய், இதில் வந்துட்டு வண்ணத்து பூச்சிக்கு தப்பான ஆன்சருக்கு சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 46வதுன்னு கொடுத்துருக்க கொஷின் வந்து ராமன் அம்பை எய்தான், இது வந்து 4வது டி தான் ஆன்சர். அடுத்தது பூங்கொடி தாம் ஒருத்தியாக அனைத்து வேலைகளையும் செய்தால், பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 48வதுல அங்கே ஆன்சர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் இருக்குது. அடுத்தது இந்த வீட்டிற்கு குடிக்கூலி என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. வரிசைப்படி எழுதுக. சரிங்களா? இதில் என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டி தான் ஆன்சர். தாய், தூவம், தேவாரம், தோகை. அடுத்தது சி சாரல், சீற்றம், செம்மல், சொர்ணம். அடுத்த ஆன்சர் ஏ உலகம், எலும்பு, ஐந்திணை, ஊரங்கம். ஆன்சர் பி மகிழ்ச்சிகள், மூர்க்கன், மென்மை, மேகலை. அடுத்தது 24வதாக கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? கலை, சாகரம், தீபாவளி, முகவரி. அடுத்தது 25வதாக கொடுத்துருக்கிறதுக்கு சி கடகம், குருகு, கேளிக்கை, கொடை. 6வதாக கொடுத்துருக்கிறதுக்கு ஏ தான் ஆப்ஷன். சுக்கு, திப்பிலி, தேன், மிளகு. 27வதுக்கு டி இலக்கணம், உரிச்சொல், ஏவல், ஓகாரம். இருக்கிறதுக்கு பி தான் ஆப்ஷன். பி தான் 28வதாக இருக்கிறதுக்கு பி தான் ஆன்சர். அவங்க வந்து கரெக்டாக இல்லை. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சாந்தம், செண்மகம், சைவம், அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சைவம், சோனாடு அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது 29வதுக்கு ஏ தான் ஆன்சர். 30வதுக்கு பி ஆன்சர். அடுத்தது 31வதுக்கு வந்து சி ஆன்சர். 32வதுக்கு டி தான் ஆன்சர். அடுத்தது 33வதுக்கு பி ஆன்சர். 34வதுக்கு டி ஆன்சர். 35வதுக்கு ஏ ஆன்சர். 36வதுக்கு பி ஆன்சர். சரிங்களா? நாகரிகம், பார்வை, முருகு, விண்மீன், இதெல்லாம் அதுக்கு பி ஆன்சர். 38வதுக்கு டி ஆன்சர். 39வதுக்கு சி ஆன்சர். சரிங்களா? அடுத்தது சரியான சொற்றொடரை தேர்வு செய்க தான். சரிங்களா? இதுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏ ஆப்ஷன், செகண்டுக்கு வந்து டி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன், 4த்துக்கு சி ஆப்ஷன், 5த்துக்கு வந்து சி ஆப்ஷன், 6த்துக்கு வந்து ஏ ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 7த்துக்கு வந்து டி ஆப்ஷன், இப்போ வந்து சி ஆப்ஷன், 9த்துக்கு வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தது 10த்துக்கு வந்து ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது ஊமையால் விளக்க பெறும் கருத்து. ஏறு நடை அப்படிங்கிறது எதை விளக்குது? ஏறு நடை அப்படிங்கிறது செயலை விளக்குது. அடுத்தது பாம்பும் கீரி போல என்னும் ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து பகை. அடுத்தது ஜாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன், மூடன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தெளிவு. சரிங்களா? தெளிவாக இருக்கிறத சொல்கிறது. அடுத்தது இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாற்றத்தை சொல்லுது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இது வந்து பொறுமை. மலரும் மனமும் போல, இவ உண்மை விளங்குறது வந்து இணைந்திருத்தலை தான் சொல்கிறாங்க. தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடும். இவ்வுண்மை கூறக்கூடியது என்னது அப்படின்னா பாசம். இடி இடித்தது போல, இது என்ன அப்படின்னா எதிர்பாராத ஒரு செய்தி.
திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது விளக்கும் பொருள் வந்து ஆரவாரம் அப்படிங்கிறது இதில் கரெக்டாக ஆன்சரை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில இடத்துல இந்த ஆரவாரம் இல்லை அப்படின்னா நம்ம விரைவாக வரவே சொல்லுவோம். பிறை நுதல் இவ்வுமையால் விளக்கப்படுறது நெற்றி நுதல் அப்படின்னாலே நம்ம நெற்றியை சொல்லுவோம். உடுக்க இழந்தவன் கை போல அப்படிங்கிறது உதவுதல். நகமும் சதையும் போல ஊமைக்கேற்ற பொருள் வந்து பெருநட்பு. பல போல இது உண்மை என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்பவன் தான் தாளிட்ட இலக்கு போல அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படிங்கிறது நம்ம வந்து தவிக்கிறது, இஞ்சி வாயில் போட்டு மறுத்தாணி போல அப்படிங்கிறது வந்து மனதில் பதிதல். திங்களை நாய் குறைந்தற்று இந்த உண்மையோட பொருள் என்ன அப்படின்னா செயல், ஒரு பயனில்லாத செயலை தான் சொல்கிறாங்க. திங்களை பார்த்து நாய் குறைக்கிறது. அடுத்தது மண்ணுயின் பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணுள் மறைந்திருக்கு எப்படி நுண்ணறிவை தான் சொல்லுவாங்க, உள்ளே மறைஞ்சிருக்கும் அப்படின்னு. தொட்டனை தூரும் மணற்கேணி போல அப்படிங்கிறது அறிவு பெருகும். நம்ம கிணறு தோண்ட எவ்வளோ தண்ணி சுரக்குதோ அதே மாதிரி அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரிங்களா, இதுக்கு நான் வந்துட்டு ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவன் ஒரு மூடி டைப் அப்படிங்கிறதுக்கு மன வேறுபாட்டினன். சரிங்களா, அடுத்தது ஆப்ஷன் சி, மூணாவது ஆப்ஷன் பி, நாலாவது ஆப்ஷன் சி, அஞ்சாவது சி, ஆறாவது ஆப்ஷன் ஏ, ஏழாவது ஆப்ஷன் டி, எட்டாவது ஆப்ஷன் டி தான். சரிங்களா, அடுத்தது 9வது ஆப்ஷன் டி, 10வதுக்கும் ஆப்ஷன் ஏ, 11வதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் ஏ 12வதுக்கு, 13வதுக்கு ஆப்ஷன் சி, 14வதுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்தது 15வதுக்கு ஆப்ஷன் ஏ, 16வதுக்கு ஆப்ஷன் பி, 17வதுக்கு ஆப்ஷன் ஏ, 18வதுக்கு ஆப்ஷன் டி, அடுத்தது 19வதுக்கு ஆப்ஷன் சி, 20வதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஒரு சில ரீசனால் என்னால் கரெக்டாக ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல, பட் ஆனால் ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறனால கொடுத்துட்டேன். சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் இல்லாமல் இவ்வளோ போட்டிங்க, இதுக்கு ஆன்சர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க.